ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு சரியாக 9:22 மணிக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வானது நடக்கப் போகிறது. இதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகவும் மோசமான விஷயங்களை சந்திக்க போறாங்க. எனவே இந்த 4 ராசிக்காரங்க ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டுங்க. எனவே கவனமாக இருக்க வேண்டிய அந்த 4 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி அன்றைய நாள் இரவு அப்படி என்னதாங்க நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடுங்க. அதாவது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. இந்த தாக்கங்களானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், பலருக்கும் பாதகமான விளைவுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரொம்பவே மோசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது. எனவே இந்த 4 ராசிக்காரர்கள் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த வகையில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நடந்துக்கிட்டாவே போதுங்க. முக்காவாசி பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க. மேலும் இந்த கிரகணமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைய போகிறது, மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தாக்கங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த 4 ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த 2 பொருட்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது நீங்க தானமாக கொடுத்துடுவாங்க. எனவே அந்த பொருளானது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/8/2025 ஞாயிற்றுக்கிழமையான இரவு சரியாக 9:22 மணிக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது தொடங்கி அடுத்த நாள் அதிகாலையில பாத்தீங்கன்னா 1:32 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகிறது. எனவே தான் இந்த கிரகணத்தின் மூலமாக இந்த 4 ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த 4 ராசிக்காரங்க வேற யாரும் கிடையாதுங்க. கும்பம், விருச்சகம், கடகம் மற்றும் மீனம். இந்த 4 ராசிக்காரர்களும் தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை இரவு அரிய ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமானது நிகழ உள்ளதுங்க. இது கும்ப ராசியில நிகழக்கூடிய வகையில அமைப்பானது இருக்கின்றது. இதனால சில ராசிகளுக்கு பாதிப்பானது ஏற்படும் என்று ஜோதிட நிபுணர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. கிரகணமானது இரவு 9:50 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு, அதாவது அடுத்த நாள் காலையில 1:26 மணிக்கு முடிவடைய உள்ளதுங்க. மொத்தம் 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது இருக்க போகிறது. ஜோதிட கணக்குகளின்படி கிரகணத்தின் தாக்கமானது அடுத்த 6 மாதங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் கும்பராசி, விருச்சிக ராசி, கடகராசி மற்றும் மீனராசி இந்த 4 ராசிக்காரர்களுமே அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாத காலம் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதற்காக நீங்க ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. எந்தெந்த வகையில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போதே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொண்டால் போதுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்களை, கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் விளைவாக உடல் நல குறைபாடுகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆல்ரெடியே கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில இந்த கிரகணமுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை தாக்கங்களை தான் ஏற்படுத்தி தரப்போகிறது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் எந்த இடத்துலையுமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சின்னதா பிரச்சனை அப்படின்னாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய பாருங்க. இது சின்ன பிரச்சனை தானே, அப்படியே காலப்போக்கில் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு பார்த்தீங்கன்னா நாட்களை கடத்திட்டு இருக்கக்கூடாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய பிரச்சனையை நம்ம அன்றைக்கே தீர்த்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு அதன் மூலமாக வரக்கூடிய உடல் சங்கடங்களும் கொஞ்சம் குறைவாகும். அதே போல மருத்துவ செலவுகளும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருமே பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு விஷயங்களை மாற்றிக்கோங்க. சீக்கிரமா போனீங்கன்னா அதற்கான மருத்துவ செலவுகளும் கம்மி. அதுவே நம்ம ரொம்ப நாட்களாக விட்டு அது இன்னுமே மேலும் 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 பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அதை வளர்த்திக்கிட்டு அதன் பிறகு நம்ம போகும்போது மருத்துவ செலவுகளும் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மேலும் சரியான நேரத்தில் உணவு, தூக்கம் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குடும்பங்களில் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க சாப்பிடாம இருப்பது, தூங்காம இருப்பது, இது போன்ற விஷயங்கள் செய்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நம்முடைய உடலை நாம தான் பார்த்துக்கணும். நாம ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. மனக்கவலைகளை குறைக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச செயல்களை, பிடிச்ச விஷயங்களை செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனக்கவலைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க. ஸோ கும்பராசி நேயர்கள் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது நிகழ்வதால கல்வியில நிறைய தடைகளானது ஏற்படலாம். ஸோ கல்வி படிக்கக்கூடியவர்கள், மாணவர்களாக இருப்பினும் சரி, அதே போல பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி கோர்ஸ் படிக்கக்கூடியவர்களாக இருப்பினும் சரிங்க, நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக படிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டுங்க. அதாவது இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயமே கூட உங்களுக்கு மறந்து போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கக்கூடிய படிப்புல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்வம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியங்க. 1க்கு 2 முறை படித்து பார்ப்பது நல்லது. அதுலேயுமே மேக்ஸா நீங்க இருக்கு, அதாவது கணிதம் தொடர்பான விஷயங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே எழுதி பாருங்க. அப்போதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்க கொடுங்க. அதாவது கண்ணால் பார்க்கும்போது எல்லாமே மண்டையில் ஏறின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் சில பல டவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வர கொடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. சின்ன விஷயங்களில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க, உங்களுடைய இலக்கையும் அடைய முடியாமல் போகலாங்க. ஸோ அதனால் இது போன்ற விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சொத்து விற்பதில் பார்த்தீங்கன்னா பல தடைகளும் சிக்கல்களும் ஏற்படலாங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் இருக்கலாம். அதற்காக சொத்து விற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட சொத்தை விற்பதில் பார்த்தீங்கன்னா சில பல தடைகளானது வரலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது நிகழ்வதால வாகன விபத்துக்கள் கூட ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. உணவு பழக்கத்துல கட்டுப்பாடானது மிகவுமே அவசியங்க. அதாவது வாயை ருசிக்கு ஆசைப்பட்டு ஸ்பைசியா சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்தாற் போல நீங்க உணவுகள் சமைத்து சாப்பிடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல பயணம் செய்வதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே அத்தியாவசியமான பயணங்கள் செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு செய்யுங்க. மற்ற பிரச்சனைகளை மனசுல போட்டுக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே வண்டி வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க. இதனால சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மறைமுக எதிரிகள், தேவையற்ற செலவுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டுங்க. உங்களுக்குமே 7.5 சனி தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்ம சனியாக இருப்பதால இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள்ல நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. ஸோ எந்த விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே மீனராசி நேயர்களுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த 4 ராசிக்காரர்களுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு இந்த கிரகணத்துடைய தாக்கமானது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு உங்களுக்கு தொடரலாங்க. எனவே இது போன்ற இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமாக இந்த 4 ராசிக்காரர்களுமே ஒரு சில விஷயங்களை செய்து விடுங்க. அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாகவே குளித்துவிட்டு இஷ்ட தெய்வத்தை மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க. எனவே ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 9:22க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை ஒரு 9 முறை, 22 முறை, இல்லைன்னா 108 முறை இப்படி நீங்கள் உச்சரித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துர்கா சோஸ்திரம், சிவ சோஸ்திரம் கேட்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. அதாவது இரவு நேரமாக இருக்கு. ஸோ இந்த சோஸ்திரங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக தூங்கலாங்க. அடுத்து நள்ளிரவில் குளிக்க தேவை கிடையாதுங்க. மறுநாள் காலையில் தலைக்கு குளித்துட்டு, அதாவது திங்கட்கிழமை காலையில் தலைக்கு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க. அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வரக்கூடியவர்களுக்கு உளுந்து இல்லைனா அரிசி இல்லைனா வெள்ளை துணி, நெய் இது போன்ற
போன்ற பொருட்களை நீங்க ஏதாவது ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா ஒரு பேருக்கு நீங்க தானமாக கொடுத்துட்டு வரலாம். இந்த பொருட்கள்ல அட்லீஸ்ட் ஒரு பொருளையாவது ஒருத்தருக்காவது அன்றைய நாள் தானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக கிரகண தோஷ பாதிப்புகள் குறையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.